இன்னைக்கு பெயிண்டிங் காம்படிஷன்ல நம்ம பாத்திமாவோட சேர்ந்துக்க வேண்டியதான். நமக்கெல்லாம் ஒன்றும் வராது. எப்படியாவது பாத்திமாவோட சேர்ந்து நம்ம வின் பண்ணிக்கணும். நானும் காவியாவும் ஒரு டீம் பாத்திமா. சரி அபி, நானும் தர்ஷனும் சேர்ந்துருக்கிறோம். அடுத்தது யாரு? அன்வரும் பிரியாவும் ஒரு டீம்ல இருக்கிறாங்க. ஏய் பானிங்கப்பா. பானு இன்னைக்கு ஆப்சென்ட்ல. பசங்களா எல்லாரும் டீமா பிரிஞ்சிட்டிங்களா? எஸ் மிஸ். சரி ஓகே, மொத்தமாக 3 டீம் இருக்கிறீங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு தேவையான பெயிண்ட்டு ப்ரஷஸ் எல்லாமே இருக்குது. பெயிண்டிங் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். நல்லா யார் பெயிண்ட் பண்ணுறீங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வின்னராக செலக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? மொத்தம் 3 டீம் இருக்கிறீங்க. எந்தெந்த டீம் எந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பெயிண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேவா? ஓகே மிஸ். ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம்ப்பா. நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட்டும் கிரீன் கலர் பெயிண்ட்டும் எனக்கு வேணும். அபி, நான் போயிட்டு ரெட் கலர் பெயிண்ட்டும் கிரீன் கலர் பெயிண்ட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி காவ்யா, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. நீ எனக்கு படிக்க தான் வரும், நீ தான் நல்லா டிராயிங் பண்ணு. அதனால தான் நான் உன்னோட சேர்ந்துட்டு இருக்கிறேன். சரி அபி, நீ கவலைப்படாத, நான் சூப்பராக பெயிண்டிங் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பாரு, நான் என்ன பண்ணிக்க போறேன்னா ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். சரியா? இதில் வந்து ப்ரஷ்ஷை வந்து இந்த மாதிரி வச்சு எடுக்கணும். ஐயோ, என்னடி ப்ரஷ் இப்படி விட்டுட்டு இருக்கிற? மாற்றி விடணும்டி. ப்ரஷ் அந்த சைடு இருக்குது பாரு. இது வேற மெத்தட்ப்பா. இந்த மெத்தட்ல கூட நம்ம பெயிண்டிங் பண்ணலாம். என்ன காவியா, நீ தான் நல்லா பெயிண்டிங் பண்ணுவேன்னு உன்னோட டீம்ல சேர்ந்தா கடைசியில் சொதப்பிட்டு இருக்கிறியடி. அபி, வெயிட் பண்ணி பாரு. அதுக்குள்ள எதுக்கு கத்திட்டு இருக்கிற? என்ன வெயிட் பண்ணி பார்க்கறது? முட்டை முட்டையா வச்சிட்டு இருக்கிற. இதுல என்னடி பெயிண்டிங் இருக்கு? அபி, ஃபினிஷிங் பாருடி, கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். பாரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளார்க்கு வந்து நான் இந்த மாதிரி ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு அங்கங்கே டாட் டாட்டா வச்சுட்டேன்னா, அடுத்தது வந்து ஸ்டெம்முக்கு என்ன பண்ணிக்க போறோம்னா அதே மெத்தட் தான். ப்ரஷ்ஷை வந்து பேக் சைடு திருப்பிட்டு டாட் டாட் தான் என்ன செய்யணும், ஸ்டெம் மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு திருப்பி விட்டு வரைஞ்சிடலாம்ல அப்படியே. அது எல்லாரும் பண்றதுடி, நாம வித்தியாசமா பண்ணணும் இல்லையா? என்னதான் நீ வித்தியாசமா பண்றியோ, எனக்கு என்னமோ இது ஒன்றும் சரியா படலை. எனக்கு என்னமோ நல்லா இருக்கிற மாதிரியும் தெரியல. நீ அப்படிதான் சொல்லுவ. நீ வெயிட் பண்ணிட்டு பாரு, கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். பாரு, இப்போ நானே ஸ்டெம் போட்டுட்டேன்னா அடுத்து என்ன பண்ணுறேன்னா அதே ப்ரஷ்ஷை திருப்பி வச்சுட்டு டாட்டட் லைன்ஸாக வச்சு லீஃப் போட்டுக்கிறேன். ஒன் சைடு லீஃப் போட்டோமா, அதே மாதிரி இந்த சைடும் லீஃப் போட்டுக்கணும். இப்போ டபுள் சைடும் லீஃப் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டாட்டட் லைனா அங்கங்கே வச்சுட்டே இருந்தோன்னா அந்த லீஃப் ஷேப் நமக்கு கிடைச்சிரும். இப்போ பாரு, உனக்கு புரியுதா? ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இன்னும் ஃபினிஷிங் வரலையே. இப்போ ஃபினிஷிங் வரும் பாரு. இப்போ தான் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா ப்ரஷ் அப்படியே பேக் சைடு திருப்பிட்டு இப்போ நான் கலர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ளார் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். சரியா? நார்மலாக எல்லோரும் ஃப்ளார் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சிட்டு உள்ளுக்குள்ளே பெயிண்ட் பண்ணுவாங்கல்ல ஃபுல்லுத்துக்கும். நான் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணாமல் டாட்டட் லைன்ஸாக வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். காம்படிஷன்னா வித்தியாசமாக ட்ரை பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படியே சொல்கிற காவியா? இப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படியோ படிக்கிறதுனா நான் படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவேன். பட் அந்த பெயிண்டிங் எல்லாம் நமக்கு வராதுப்பா. எப்படியாவது நீ வின் பண்ண வச்சிரு. நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிடலாம் விடு. நெக்ஸ்ட் யாரு? நெக்ஸ்ட் எங்கள் டீம், நானும் தர்ஷனும். நாங்கள் பெயிண்ட் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துக்க போகிறேன். பாத்திமா, எப்படியாவது வின் பண்ணிடுவியாடி? நீ பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு மாதிரி தர்ஷனே. நான் பார்த்துட்டு மட்டும் தானே இருக்கிறேன், எனக்கு வேற என்ன தெரியும்? எப்படியாவது வின் பண்ண வச்சிரு. சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ பாரு, நம்ம இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துருக்கோம்ல, அது இந்த விரல் அப்படி தொட்டுட்டு இந்த மாதிரி வச்சு வச்சு எடுக்கணும். இப்போ தெரியுதா உனக்கு என்னன்னு? இதுக்கு பேர் கை நாட்டுடி. பொறுமை இருடா, வெயிட் பண்ணி பாருடா. கடைசியில் பாரு, வேற மாதிரி வரும். ஐயோ, இந்த பிள்ளை பெயிண்டிங் பண்ண சொன்னா கை நாட்டா வச்சுக்கிட்டு இருக்குதே. தெரியாம இந்த பிள்ளையோட வந்து டீம்ல சேர்ந்துட்டோமே. பேசாம போய் நம்ம பிரியாவோடையா சேர்ந்துருக்கலாம். எருமை, கொஞ்சம் பொறுமையா பாரு. என்ன பிள்ளை ரைமிங்கா பேசிட்டு இருக்கிற? எருமை பொறுமைன்னு. இப்ப பாரு, இப்ப என்ன தெரியுது உனக்கு? பாத்திமா, கிரேப்ஸ் டீ. அப்பா, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டியா? பாத்திமா, இந்த உலகத்திலே கை நாட்டு வச்சு கிரேப்ஸ் அரைஞ்சது நீயா தான் பாத்திமா இருப்ப. எப்படி இந்த பாத்திமாவோட டேலண்ட்? இப்ப பாரு, அவ்வளவுதான். மேல வந்து குட்டியா காம்பு போட்டுட்டு லீவ்ஸ் போட்டோம்னா நமக்கு கிரேப்ஸ் வந்து சூப்பரா ரெடியா வந்துருச்சு. அதையும் காவியாவும் ட்ரை பண்ணாலுங்களா வித்தியாசமா பண்றேனே பாரு. அவளுங்களை விட எவ்வளவு சூப்பரா வரைஞ்சிட்டேன் பாத்தியா? ஆமாப்பா பாத்திமா, உண்மைக்குமே நீ செம்ம டேலண்ட். கை நாட்டு வச்சே கிரேப்ஸ் அரைஞ்சிட்ட பாத்தியா? எருமை, இது கிரேப்ஸ் டிஃபரெண்ட் மெத்தட் தான். சரி விடு.
நெக்ஸ்ட் நானும் அன்வரும் வரைய போகிறோம். அன்வரு வரைஞ்சிருடா ப்ளீஸ்டா. சரி பிரியா, நான் சூப்பராக வரைவேன். இன்றைக்கி நான் வரைய போகிறது கேலக்ஸி ஆர்ட். என்னடா புதுசு புதுசாக சொல்கிற? இன்றைக்கி நான் வரைய போகிறது கேலக்ஸி ஆர்ட்டுப்பா. இது பாரு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும் பாரு. அன்வர், இந்த பெயிண்டிங் காம்படிஷனில் மட்டும் நீ ஜெயிக்க வச்சுட்டுன்னு வச்சுக்கோயேன், அடுத்து வர மிட்டம் எக்ஸாமில் எல்லா எக்ஸாமுக்கும் நான் உனக்கு 1 மார்க் சொல்லித்தரேன், சரியா? நிஜமாலுமா பிரியா? நிஜமாலும் தான்டா அன்வர், எப்படியாவது வின் பண்ணிடு. இப்போ பாரு என் திறமையா. நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த போர்டோட கார்னர்லேருந்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த கேலக்ஸி ஆர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய பெயிண்ட் தேவைப்படும், சரியா? இப்போ பாரு, ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் பண்ணி முடிச்சிட்டேன்னா அடுத்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலரையும் ரெட் கலரையும் நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல நல்லா மெர்ச் பண்ணி விடணும். அப்படின்னா என்னென்னா 2 கலரையும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டுன்னு வச்சுக்கோங்க. இடையில பாரு நல்லா பிளாக் மாதிரி தெரியுதா, அதுதான் மெர்ச் பண்ணுறது, சரியா? இப்போ பாரு, அடுத்து நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதே மாதிரியே பாரு கீழேருந்து மேலே நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெட் கலர் பெயிண்ட்டோட ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் வச்சு நம்ம ஃபுல்லுத்துக்கும் முடிச்சிட்டோம் பிரியா. கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, நல்லா வருமாடா? நீ பாரு, கடைசியில் உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு, கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒன்றுடா, நல்லா பண்ணுடா அன்வரே. இப்போ பாரு, நெக்ஸ்ட்டு பாரு, எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதுவும் அதே மெத்தடு தான். கீழேருந்து பெயிண்ட் பண்ணிட்டு போயிட்டு மேலே வரைக்கும் போயிட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த க்ரீன் கலரையும் எல்லோ கலரையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சா நல்லா? அன்வரு சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கடா. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இன்னொரு மாதிரி இந்த கலர் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கீழே நம்ம ஃபினிஷிங் கொடுத்துட்டு இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேலே இருக்கிற எல்லோ கலரோட சேர்த்து மெர்ச் பண்ணி விட்டுறலாம் நல்லா. இப்போ பாரு, இந்த போர்டு ஃபுல்லுத்துக்கும் பெயிண்ட் பண்ணிட்டோமா, இதுதான் மாடர்ன் ஆர்ட். இதை தான் நான் இப்போ கேலக்ஸி ஆர்ட்டாக மாற்ற போகிறேன். அன்வரு செம்ம டேலண்ட்ரா, நீ படிக்க தான் வரலன்னு நினச்சேன், ஆனால் சூப்பராக பண்ணுறடா. பிரியா, எல்லாருக்கும் எல்லாம் வராது பிரியா, ஒருத்தவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். எனக்கு ஆர்ட் பண்ணுற திறமை, நான் நல்லா பெயிண்ட் பண்ணுவேன். அது தெரியுமே, அதனால தான் நான் உன்னோட வந்து சேர்ந்தேன் டீமில். நீ விவரம் தான் நல்லா. பாவம் அப்படிதான் போய் கவையோட மாட்டிக்கிட்டா. அந்த பிள்ளை பாரு ஏதோ புட்டா வச்சிருக்குது. கண்டிப்பாக நாம தான் வின் பண்ணுவோம் பிரியா. கண்டிப்பாக நாம தான் வின் பண்ணுவோம், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, சரியா? இப்போ பாரு, நான் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு நிலா போட்டு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அங்கங்கே டாட் வைக்கிறேன்னா அதெல்லாம் ஸ்டார்ஸ், சரியா? இதுதான் கேலக்ஸி ஆர்ட். இது பார்க்குறதுக்கு கேலக்ஸி மாதிரியே இருக்கும் நமக்கு. சூப்பர் அன்வரு, செம்மையாக இருக்கு. அன்வரு, பேசாமல் நான் உன்னோடய சேர்ந்துருக்கலாம்டா. அந்த பாத்திமா பிள்ளை நல்லா வரையன்னு சொல்லிட்டு இவரோட சேர்ந்து வச்சு இந்த பிள்ளை கை நாட்டா வச்சு வச்சிருக்குடா. அன்வரு, ஏன்டா நீ என்னையை சேர்த்திக்க மாட்டேன்ட்ட? சரி விடு. காவியா எருமை, அங்கே பாரு அன்வர் எப்படி வரைஞ்சிருக்கான்னு. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு இப்படி பொட்டா வச்சு வச்சிருக்கிறியடி. எல்லாம் நெத்திக்க வைக்கிற பொட்டு மாதிரியே இருக்கு. பாத்திமா, என்ன நம்ம தேர்வோமா? இங்கே பாரு, அன்வரை அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்கிறான். கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம்டா. ஒன்று ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வருவோம், இல்லாட்டி செகண்ட் ப்ரைஸாக வருவோம். பாரு, நம்ம அவ்வளோ மோசம்லாம் இல்லை, கிரேப்ஸ் நல்லா இருக்கு தெரியுமா? என் உயிர் தோழன் அன்வரை பிரிஞ்சு வந்தது எவ்வளோ தப்புன்னு இப்போதான் தெரியுது. நான் பேசாமல் அவனோடய இருந்திருக்கலாம். அன்வரோட திறமையை பற்றி பிரியாக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியலையே. எப்படி மிஸ் பண்ணிட்டோம் அன்வரை? பேசாமல் அன்வரோட சேர்ந்துருந்தோன்னா நேரம் நம்ம ஃபஸ்ட்டுக்கு படிச்சுட்டு போயிருப்போமோ. என்னாச்சு பசங்களா, எல்லாரும் பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்டிங்களா? எஸ் மிஸ். ஓகே, நம்ம கிளாஸ் ரூமே பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு. இந்த பெயிண்டிங் யார் பண்ணது? அபியும் காவியாவுமா? ஓகே, நல்லாயிருக்கு அபி, சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் யார்? தர்ஷனும் பாத்திமாவுமா? மிஸ், இந்த பெயிண்டிங் நானும் தர்ஷனும் பண்ணாங்க மிஸ். சூப்பராக இருக்குது பாத்திமா. கிரேப்ஸ், ஒரிஜினல் கிரேப்ஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே பறித்து சாப்பிட்லாம் போல இருக்குது. உண்மைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. தர்ஷனம், நான் சொன்னேன்ல, கண்டிப்பாக மிஸ்ஸுக்கு பிடிக்கும்டா நம்ம பெயிண்டிங்கு. எப்படியோ பாத்திமா, எப்படியாவது காப்பாத்திரு, வின் பண்ண வச்சிரு. நான் உனக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன், சரியா? எருமை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னோட பெயிண்டிங்க்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தருவியா? அடிச்சே கொண்டு விடா அவனைய. விடு பாத்திமா, சரி விடு, டைரி மில்க் வாங்கி தரேன், சரியா? சரி ஓகே, டைரி மில்க்லாம் ஓகே. நெக்ஸ்ட் வாங்க மிஸ். நானும் அன்வரும் பண்ணோங்க மிஸ். பிரியா, நீயா பண்ண? மிஸ், நான் வந்து ஹெல்ப் பண்ணேங்க மிஸ். பெயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்தேங்க மிஸ். அன்வர் பண்ணாங்க மிஸ்.
அதானே பார்த்தேன், உனக்கு படிப்பு மட்டும்தானே வரும். அன்வரு, உண்மைக்குமே நீ ரொம்ப சூப்பராக பெயிண்டிங் பண்ணியிருக்க. ரொம்ப பக்காவாக இருக்குது, பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. போர்டு ஃபுல்லுமே நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கடா அன்வரு. செம்ம டேலண்ட் உனக்கு. சரி பசங்களா, வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாங்க. ஓகே, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்குன்னா நம்ம அன்வருக்கும் பிரியாவுக்கும் தான். நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. செகண்ட் ப்ரைஸு நம்ம தர்ஷனுக்கும் பாத்திமாக்கும். அப்பா பாத்திமா ஜெயிச்சு கொடுத்துட்டு ஏதாவது நம்ம செகண்ட் ப்ரைஸாவது வாங்கணுமே. தேர்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தெரியும், அபிக்கும் காவியாவுக்கும் தான். என்னடி தேர்ட் ப்ரைஸ் வந்துட்டோம்? தேர்ட் ப்ரைஸாக வந்தோம்ல. சரி பசங்களா, எல்லாருமே பெயிண்டிங் காம்படிஷனில் சூப்பராக வின் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸு, நிறைய கிராஃப்ட் எல்லாம் பண்ணணும். சரியா? சரிங்க மிஸ்.